இன்றைக்கி திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா, இந்த படத்தோட கதையில் ஹீரோ வந்து ஒரு ரா ஏஜெண்ட்டாக இருக்கிறாராம்மா. அவருக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களும் ரா ஏஜென்ட்ஸு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வில்லனை வந்து ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் அட்டாக்கில் வந்து வில்லன் கூட்டம், வில்லன் ஃப்ரெண்ட்ஸு, வில்லனோட குடும்பம் அப்படின்னு எல்லாரையுமே வந்து இறக்குற ரேஞ்சில் இவங்க பண்ணிடுவாங்களாமா. அதனால் வில்லன் பழி தீர்க்கறதுக்கு ஹீரோவோட பையன், சின்ன பையனை வந்து கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு தன்னோட பையன் மாதிரி வளர்த்து விஜய்க்கு எதிராக எப்படி திருப்பி விட்டு இப்போ எப்படி யார் வில்லன் யார் இதுங்கிற மாதிரி இந்த கதை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா, இந்த ரா ஏஜென்ட்டே கேவலப்படுத்துகிறாங்க. ரா ஏஜென்ட்டுனா நம்ம அதுக்கு ஒரு பெரிய மரியாதை வச்சுருப்போம். அப்படி வந்து ஒரு அட்டாக் பண்ணுவாங்க, அப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இந்த படத்தில் துளி கூட ஹீரோவுக்கு மூளையே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த ரேஞ்சில் தான் நடிச்சிருக்காங்க. இந்த ஹீரோ கூட வந்து ஒரு 4 ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ரெண்டும் ஒரே பழங்காலத்து ஆளுங்க மாதிரி கூட்டமாக இருக்கும். அதாவது பிரபுதேவா, ஜெயராம், அப்புறம் வந்து யார் இந்த பிரசாந்த், அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரே பழைய வண்டிகளை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு மூளை இருக்காது. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. ஸோ இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஏதோ கென்யாவுக்கு போயிருப்பாங்களாம். அங்கே ஒரு ட்ரெயின் இதில் வந்து வில்லன் இருப்பாரா, அது வில்லன் அதுக்கு மேலே இருக்கும். வில்லனை பார்த்தா ஒரே டம்மி பேசி, யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மோகன் தான். அவரெல்லாம் வில்லனாலாம் நம்ம வந்து ஒத்துக்கவே முடியாது. அந்த ரேஞ்சில் வந்து வில்லங்கிறாங்க. என்னமோ யுரேனியன் வச்சுட்டுருக்காங்களாம்மா. அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் வில்லன்லேருந்து எல்லாருமே மோகன்லாம் செத்துருவாராம்மா அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் எங்கேயோ மோகன் உயிரோடு இருக்கிறான்னு. இப்படி கதையை ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஒரு பக்கம் விஜய் கூட்டம் இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தோன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒய்ஃபு, விஜய் ஒய்ஃப் எல்லாமே அது ஒரு பழைய பஞ்சாங்கங்க. ஸ்னேகா ஒரு பக்கம், அப்புறம் வந்து இன்னும் 2-3 பேர், ஏதாவது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. பட்டி டிங்கரிங் பார்த்த ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடிக்க விட்டுருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, விஜய்க்கு பையன் சின்னதில் காணாமல் போயிட்டான். அந்த பையனை வந்து கடத்திட்டு போய்ட்டுருப்பான் வில்லன், பெரியவனாக்கி அவனை கொண்டு வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி வைக்கிறானாமா. அந்த வில்லன் பார்த்தோன்னா அதுக்கு மேலே காமெடி பீஸ் மாதிரி இருக்குது. ஏதோ பொம்மை படம் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த படம். கிராஃபிக்ஸுங்கிற பேரில் இவங்க பண்ணியிருக்க அலப்பறம் இருக்குது பாருங்கள், தாங்க முடியல. ஐயோ, நம்ம காசை போட்டு எதுக்கடா இந்த படங்களெல்லாம் பார்க்குறோங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு தமிழ் மூவி ட்ராக்கில் போய்கிட்டு இருக்குது. என்னவோ எந்த படம் எடுத்தாலும் பெரிய நடிகர்கள் வச்சு எடுத்தால் படம் ஓடிணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே இல்லை. விஜய்லாம் ஏன் இந்த மாதிரி படம்லாம் நடிக்கிறாருன்னே தெரியல. யாருமே இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கக்கூடாது. முதல்ல அந்த கதையை எடுத்த வெங்கட் பிரபு சொல்லணும். அவருக்கு தெரிஞ்ச போகிற வர்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நடிக்க வச்சுருக்கிறாரு. அது ஒரு கூட்டமே இருக்குது. இது என்னென்னா, அங்கங்கே தனித்தனி சீனு, பிரபுதாவை வச்சு எடுக்கணுமா, அது ஒரு தனி சீனு, எடுத்து வெட்டி ஒட்டு அப்படிங்கிற மாதிரி சீனாக ஜெயராம் மட்டும் தனியாக வச்சு ஒரு சீன் எடுத்து வச்சு ஓட்டிடுவாங்க. இப்படியே ஒட்டி வச்சுருக்காங்க. இதில் ஹீரோயின் முகமும் சகிக்காது, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பொண்ணு பையன் அப்படின்னு இருப்பாங்க, எதுவும் சகிக்காது. விஜயோட பையன்னு சொல்லிவிட்டு அவனை வந்து கிராஃபிக்ஸ் மோடில் பண்ணி வச்சுருக்காது. அவன் பையனை பார்த்தா நோஞ்சா மாதிரி இருப்பான். இந்த படத்தை பார்த்திங்கன்னா நமக்கு மண்டை தலை எல்லாம் வெடித்து செதறிற ரேஞ்சில் தான் இருக்கும். இதில் பத்தாக்குறைக்கு இந்த படத்தை ஏதாவது 1 மணி நேரத்தில் எடுத்து வச்சு முடிச்சிருப்பானுங்கன்னு பார்த்தா 3 மணி நேரம் வாங்கடா வந்து சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி 3 மணி நேரம் எடுத்து வச்சுருப்பானுங்க. ஜோக்குன்னு சொல்லிட்டு ஏதோ மொக்கையாக இவனுங்களுக்குள்ளேயே சிரிச்சுப்பானுங்க. கதையில் வந்து எதுவுமே ஒட்டலை. அதாவது படத்தோட பாட்டு, மியூசிக்கெல்லாம் அப்படி இருக்கணும். ஒரு ரா ஏஜென்ட் மூவிஸ்னால் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மியூசிக்கு அந்த அளவுக்கு ஃபயராக இருக்கணும். ஒன்றுமே இல்லை, எல்லாம் டம்மியாக ஃப்ளாட்டாக இருக்குது. இதில் எதுக்கோ தோனி அப்படி இப்படின்லாம் காமிச்சிட்டு இப்படி காமிக்கிறாங்க. ரா ஏஜென்ட்டுங்கிறானுங்க. இந்த பக்கம் கென்யா போவானுங்க, அந்த பக்கம் மாஸ்கோ போவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து இன்னொரு ஒரு வாரம் நடுவில் போனானுங்களே, ஆமாம், ஏதோ ஒரு தாய்லாண்டா ஏதோ ஒரு இடத்துக்கு போனானுங்க. ஏன் போனானுங்க, எதுக்கு போனானுங்க எதுவும் தெரியாது. அங்கே போய் எதையாவது 4 பேர் அடித்து வந்தாலாம் கிடையாது. கண்ணாடியை மட்டும் உடச்சிட்டு மேலேருந்து குதிக்கிற மாதிரி காட்டுவாங்க. உடனே அது ரா ஏஜென்ட்டோட வேலைன்னு. முடியலடா சாமி, இப்படிலாம் ஒரு படம்லாம் எடுக்கணுங்கிறது தமிழ்நாட்டோட தலைவிதி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப மோசமாக எடுத்து வச்சுருக்குறாங்க. இது வேறு இவ்வளோ பட்ஜெட்டில், அதாவது அத்தனை கோடி பட்ஜெட்டில் எடுத்து வச்சுருக்குறானுங்க. யார் பணத்தை எடுத்து என்ன பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க. இப்போ எல்லாம் வந்து டிக்கெட்டாக போட்டு வசூலிக்கலான்னு உட்காந்துக்கிட்டு வசூலிச்சிட்டு உட்காந்துருக்குறானுங்க. இதெல்லாம் ஒரு படம், இதெல்லாம் ஒரு இதுன்னு எடுத்து வச்சிட்ருக்கானுங்க. கோட்டுனாலே எல்லாருக்கும் ஆடு ஞாபகம் வரும். ஏதோ ஆடையே கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பேரை வச்சு. இது வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கிடையாது, வேஸ்ட் ஆஃப் ஆல் டைம், டோட்டல் வேஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம். என் பணம் வேஸ்ட்டு, என் டைமு வேஸ்ட்டு. நிம்மதியாக வீட்டிலே படுத்து தூங்கலாம். இந்த படத்தெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம இதயம் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னுவாங்க. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோங்கிற ரேஞ்சில் இருக்கிறவங்க வேணும்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம்.
மற்றபடி இந்த படத்தெல்லாம் யாராலையுமே பார்க்கவே முடியாது. முதல்ல படம் எடுத்தாங்க பாருங்கள், அந்த கூட்டம் நடித்த கூட்டம் இருக்குது பாரு, அதுங்களே இந்த படத்தை ஒரு 2 தரம் பார்க்க சொல்லுங்கள், எல்லாம் தலை தெறிக்க ஓடிடும். அதுங்களே அந்த ரேஞ்சுக்கு தலை தெறிக்க ஓடும்போது நம்ம மட்டும் நான் இழிச்ச வாய்ங்களா தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு? படம் ரொம்ப வேஸ்ட்டுங்க. இது என்னோடய பார்வையில் இருக்கிறது. உங்களுக்கு மன தைரியம் இருந்தால் நீங்கள் வேணும்னா போயிட்டு நீங்களும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக வேணும்னா உட்காந்துருந்து பார்த்துட்டு வாங்க. இந்த படம் வந்து பார்க்குற அளவுக்கு கிடையவே கிடையாது. மறந்தும் ஏமாந்தும் போயிடாதீங்க இந்த படத்துக்கு.